ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கவுண்டிங் டே பற்றி தான். ஸோ கவுண்டிங் டேல என்னென்ன பண்ணுவாங்க, கவுண்டிங் டே எப்படி நடக்கும், அந்த ப்ராசஸை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம ஓட்டிங் டே அன்னைக்கு போய் ஓட்டு போட்டுட்டு வந்துடுவோம். அதில் சைடில் ஒரு சின்னதாக பேப்பர் விழுவும். அந்த பேப்பரை கவுண்ட் பண்ணி தான் நம்மளுக்கு ரிசல்ட்டை சொல்லுவாங்க அப்படிங்கிறத நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அப்படி கிடையாது. நம்மளுக்கு கவுண்டிங் டே அப்படிங்கிறது ஒரு பெரிய நாள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம 5 இயர்ஸ் தமிழ்நாட்டை யார் ஆட்சி செய்ய போகிறாங்க, யார் அந்த நாள் நம்மளுக்கு தெரியும். அன்னைக்கு தான் தெரிய போகுது, அந்த நாளில் தான் நம்மளுக்கு தெரிய போகுது. ஸோ அது ரொம்ப பெரிய நாள். ஸோ அந்த பெரிய நாள் அன்னைக்கு என்னென்ன ப்ராசஸ் நடக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஓட் போடுறோம்ல, அந்த மிஷின் பேர் தான் இவிஎம், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். அந்த மிஷின் ஓட்டிங் முடிஞ்ச உடனே ஒரு ரூமில் கொண்டு போய் சேஃபாக வச்சிடுவாங்க. அது நார்மலான ரூம்லாம் கிடையாது. அதில் நிறையா சிசிடிவிஸ் இருக்கும், போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஏன்னா அந்த மிஷினை ரொம்ப சேஃபாக வச்சுருப்பாங்க. ஸோ கவுண்டிங் டே அப்போ அன்னைக்கு தான் அந்த மிஷினை ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த மிஷினை ஓப்பன் பண்ணும்போது அந்த கேண்டிடேட்ஸு, அவங்க கூட இருக்க ஏஜென்ட்ஸு எல்லாருமே அங்கே இருப்பாங்க. ஏன்னா அது ஒரு வெளிப்படையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு அந்த மிஷினை எங்கே எடுத்துகிட்டு போவாங்கன்னா, அவங்கவுங்களுக்குன்னு தொகுதி இருக்கும்ல, அந்த தொகுதிக்கு ஒரு சென்டர் வச்சுருப்பாங்க. அந்த சென்டருக்கு தான் அந்த மிஷினை எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மிஷினை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சென்டரில் வச்சு கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ஓட்டு போட்ட கவுண்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஆர்மி, அப்புறம் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் அவங்களாம் தபால் ஓட்டு போட்டிருப்பாங்க. அந்த தபால் ஓட்டை தான் ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணுவாங்க. அதை கவுண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் மிஷின் ஓட்டெல்லாம் எடுத்து கவுண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த இவிஎம் மிஷினை எல்லாமே ஃபுல்லாக எடுத்து நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் மிஷினை மட்டும் எடுத்து ஒரு ரவுண்டாக கவுண்ட் பண்ணி முடிச்சிடுவாங்க. அந்த ஒரு ரவுண்டு கவுண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ யார் லீடிங்கில் இருக்கா அவங்க நேம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு ரவுண்டு முடிச்சதுக்கப்புறம் யார் லீடிங்கில் இருக்காங்களோ அவங்க நேம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது இப்படி 1 by 1 1 ரவுண்ட், 2 ரவுண்ட், 3 ரவுண்டு போய்கிட்டே இருக்கும். இது போய்கிட்டே இருந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக எல்லாமே கம்ப்ளீட் ஆன பிறகு யார் ஹையாக இருக்காங்களோ அவங்கள வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது யாருக்கு ஓட்டு அதிகமாக கிடைக்குதோ அவங்க தான் வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த நடுவில் நம்மளுக்கு தோணும், ஏன்டா இந்த சீட்டு விழுவுது, அதுக்கு மிஷின் தான் நம்மளுக்கு தேவைப்படுது, எதுக்கு அந்த சீட்டு தனியாக அது வேற வச்சுருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அந்த ஷீட் எதுக்குன்னா அது டபுள் செக்கிங் பண்ணுறதுக்காக. விவிபிஏடி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல். அப்படின்னா என்னன்னா, இந்த மிஷின் ரேண்டமாக ஏதோ ஒரு மிஷின் எடுத்து அந்த மிஷினில் இருக்க கவுண்ட்டும் அந்த மிஷினில் பேப்பர் வந்திருக்கும்ல, நம்ம ஓட்டு போட்டதெல்லாம் அந்த பேப்பர் கட்டாக விழுந்திருக்கும்ல, அந்த பேப்பரோட கவுண்ட்டும் கரெக்டானு செக் பண்ணுவாங்க. ஏன்னா மிஷின் தப்பாக காமிச்சிருச்சுன்னா, ஸோ ஒரு ரேண்டமாக ஒரு 2-3 மிஷின் எடுத்து செக் பண்ணி அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சுதுக்குங்களா? வேறு இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். திரும்ப அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக வேறு ஒரு வீடியோ போடுறோம். ஓகே, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.